வணக்கம். ஊடக களத்தினுடைய இன்னொரு தண்டோரா நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்றைய தினம் மணி விழா கண்டு முடித்து 61வது அகவையில் அடியெடுத்து வைக்கும் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களை பற்றிய ஒரு பதிவு. குறிப்பாக நம்ம தனி மனிதர்களை பற்றி காணொளி போடுறதில்ல. இருந்தாலும் இதை நம்ம ஏன் போடுறோன்னா, ஒரு பொது வாழ்க்கையில் ஏறக்குறைய 1/4 நூற்றாண்டுக்கு மேலே ஒரு பர்டிகுலர் இன மக்களை, அதாவது பட்டியல் இன மக்களை ஒன்றுபடுத்தி கற்பித்து அவர்களை ஒரு அரசியல் வழிப்படுத்திய ஒரு தலைவருக்கு நம்ம கண்டிப்பாக அவருடைய இந்த மணி விழாவில் அவருடைய நல்ல பல விஷயங்களை பேச வேண்டியது எல்லாருடைய கடமைங்கிற முறையில் தான் நம்ம அவர் ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் அவர் ஒரு இயக்கமாக மாறி பல ஆண்டுகள் ஆகுது. அதனால் எல்லாரும் வாழ்த்து சொல்லும் போது ஊடக களமும் தன்னுடைய பங்குக்கு இந்த வாழ்த்தை அவருக்கு தெரிவிக்கிறது. இப்போ நம்ம விடயத்துக்கு வருவோம். முதல்ல இயக்க அரசியலாக தான் அவர் நடத்திக்கிட்டு இருந்தார். தேர்தல் பாதை திருடர் பாதைங்கிற அந்த ஒரு கோட்பாடில் தான் முதல்ல இருந்தார். ஆனாலும் கூட அதில் சில நன்மைகள் கிடைக்கல அப்படிங்கிறத உணர்ந்து தேர்தல் பாதைக்கு வராங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படிங்கிறத கட்சி ஆரம்பிக்கிறார் அவர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து பல தேர்தல்களில் அவர் போட்டி போடுறாரு. கூட்டணி அரசியல்லையும் அவர் பங்கு பெறுறாரு. அதாவது அதிமுகவோடையும் இருந்திருக்கிறாரு, திமுகவோடையும் இருந்திருக்கிறாரு, மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணி அமைச்சு அதுலேயுமே இருந்திருக்கிறாரு. ஆனால் எங்கே அவர் போனாலும் தன்னுடைய அடிப்படை கொள்கைகளை எப்போதுமே அவர் அதில் சமரசம் பண்ணிக்கிட்டதே கிடையாது. ஸோ அதனால்தான் அவருக்கு எல்லா தரப்பு மக்களும் அவருடைய அரசியலை விரும்புகிறாங்க, அவருடைய இயக்க அரசியலை விரும்புகிறாங்க. அவருடைய அணிதிரட்டலுக்கு எல்லாருமே இப்போ ஒத்துழைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம சமீபகாலங்களில் பார்த்துருக்குறோம். கட்சி பேதமின்றி, இயக்க பேதமின்றி, ஜாதி பேதமின்றி சில அமைப்புகளை தவிர அவருக்கு எல்லா மக்களுடைய வாழ்த்தும் அன்பும் அரவணைப்பும் சப்போர்ட்டும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சமீப காலங்களில் பார்த்துட்டு வரோம். அந்த விடயத்தில் குறிப்பாக அவரை பற்றி இப்போ எல்லாருமே ரொம்ப பாராட்டுற ஒரு விஷயம் என்னென்னா, அவர் தன்னுடைய கொள்கை பிடிப்பிலும் கருத்தியல் தெளிவிலும் தான் எந்த அரசியல் களமாடுகிறாரோ அதற்கு கிஞ்சித்தேனும் பங்கம் ஏற்படாமல் தொடர்ந்து ஒரு டெடிகேஷனோடு இயங்கிட்டு வர ஒரு மிகப்பெரிய தலைவராக இருக்கார். அதுதான் இப்போ எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குது. அவர் இயக்க அரசியலில் இருந்த போதும் அந்த மாதிரி தான் செயல்பட்டார். இப்போ வாக்கு அரசியலுக்கு வந்த பிறகும் அவர் துளி கூட தன்னுடைய கொள்கையிலையும் கருத்தியல் தெளிவிலையும் தான் கொண்ட கொள்கைக்காக போராடுகிற குணத்திலையுமே அவர் குறைவு ஏற்படாத மாதிரி நடக்கிறது தான் அவரை நோக்கி எல்லா தரப்பு மக்களையும் ஈர்த்திருக்குது அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை. அது சாதி ஒழிப்பாக இருக்கலாம், சனாதன எதிர்ப்பாக இருக்கலாம், சமூக நீதியாக இருக்கலாம், அல்லது பெண்ணுரிமையாக இருக்கலாம், அல்லது தொழிலாளர்களுடைய வர்க்க உரிமையாக இருக்கலாம். எந்த உரிமைக்காகவும் அவர் தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கார். பொதுவெளியில் அவருடைய குரல் இருக்குது. இப்போதைக்கு பாராளுமன்றத்திலே அவருடைய குரல் ஓங்கி ஒலிக்குது. என்னென்ன பிரச்சனைகள் மக்களுக்கு இருந்தாலும் அது இந்த மக்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அவர் பிரித்து பார்க்காம ஒரு ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள், அவங்கள பாதிக்கக்கூடிய சட்டமாக இருந்தாலும் சரி, அவங்கள பாதிக்கக்கூடிய கொள்கை முடிவாக இருந்தாலும் சரி, அது திட்டமாக இருந்தாலும் சரி, உடனடியாக அவருடைய குரல் ஓங்கி ஒலிக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால்தான் அவரை நோக்கி பல தரப்பட்ட மக்களும் தமிழர்களும், ஏன் இப்போ தென்னிந்தியாவுக்கே அவர் எல்லா மாநிலத்திலையும் அவருடைய கட்சி பிரிவை ஆரம்பிச்சிருக்கிறாரு. அந்த வகையில் எல்லா தரப்பு மக்களுடைய நம்பிக்கையை பெற்றவராக இருக்கிறார். குறிப்பாக அவர்கிட்ட நம்ம ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, மார்க்ஸ், அம்பேத்கர், பெரியார் இந்த மூன்று ஆளுமைகளுடைய எல்லா தத்துவங்களையும் அவர் உள்வாங்கி அதற்கேற்ப தன்னை பின்தொடர்கிற மக்களை வழி நடத்துகிறாருங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விடயமாக நம்ம பார்க்குறோம். உள்வாங்கிறது ஒரு விஷயம். அவர் உள்வாங்கிட்டார், அவர் நிறையா வாசிக்கிறாரு.
அவர் வந்து நிறையா திங்க் பண்ணுறாரு. அவர் சிந்தனை களம். அப்படி இருக்கும்போது அதோடு அவர் விட்டு விடாமல் தன்னை ஃபாலோ பண்ணுகிற, தன்னை சார்ந்து வருகிற, தன்னை நம்பி இருக்கிற மிகப்பெரிய ஒரு கூட்டத்துக்கு வந்து அவர் தன்னுடைய புரிதலை வந்து கடத்திட்டு போகிறாரு. அங்கே தான் வந்து ஒரு உண்மையான தலைவனுக்கும் போலி தலைவனுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் நமக்கு விளங்கும். ஏன்னா ஒரு தலைவர் இருக்கிறாருன்னா அவர் மட்டும் சுயநலமாக செயல்படுவது தான் நம்ம நிறைய பேர் விடயத்தில் பார்த்துருக்குறோம். ஆனால் அவர் முதல்ல கொள்கை தெளிவோடு இருக்கார், கருத்தியல் தெளிவோடு இருக்கார். அவர் விடயங்களை புரிஞ்சுக்கிறாரு, அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுட்டு தனக்கு புரிந்ததை, தனக்கு தெரிந்ததை, தான் கற்றதை, தான் நம்புவதை தன்னை தொடர்ந்து வருபவர்கள்ட்ட கடத்தி 2ஆம் கட்ட அளவில் தலைவர்களை அவர் உருவாக்குறதுல மிகப்பெரிய முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காருங்கிறது நமக்கு தெரியும். அமைப்பாய் திரள்வோங்கிற ஒரு புக்கு மூலமாக பார்த்திங்கன்னா அவர் வந்து எளிய மனிதர்களையும் வந்து வலிமைப்படுத்தியிருக்கிறார். எம்பவர்மெண்ட் ஆஃப் ஆர்டினரி பீப்புள். இப்போ அந்த கட்சியினுடைய தொண்டர்கள்ட்ட நீங்கள் போனீங்கன்னா மிகப்பெரிய அரசியலை பேசுகிறாங்க. அவங்க நடுமட்ட தலைவர்கள் இல்லாமல், பெரிய தலைவர்கள் இல்லாமல், சாதாரண ஒரு தொண்டர்கிட்ட போய் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொண்டரை கேட்டிங்கன்னா அவ்வளவு கருத்து தெளிவோடு பேசுகிறாரு. அந்த கருத்து தெளிவு வந்து திருமாவோட ஒரு வெற்றியினுடைய ஒரு கூறாக நம்ம பார்க்க முடியும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சனாதன எதிர்ப்பு, சாதி ஒழிப்பு, பெண்ணுரிமை, அதே மாதிரி அரசியலமைப்பு சட்டத்தை காக்க வேண்டும் என்கிற முனைப்பு, இது எல்லாத்துலேயுமே தொடர்ந்து அவர் செயல்படுறாரு. அவர் போகாத இடமே இல்லை, அவர் பேசாத தலைப்பே இல்லை, அவர் பார்க்காத மக்களே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக அவர் தமிழ் சூழலுக்கு நடந்துட்டு வராருங்கிறது வந்து நமக்கெல்லாமே இது மிகப்பெரிய பெருமை தரக்கூடிய விடயமாக நம்ம இதை பார்க்குறோம். ரெண்டாவது மிகப்பெரிய ஒரு அம்சம் என்னன்னா மக்களை ஒன்று திரட்டுதல். ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அவங்கள அணி திரட்டி அவர்களை போராட்ட களத்துக்கு கொண்டு வர்றது என்பது மிக கடினமான வேலை. அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு திமுக அதிமுகவுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் இன்றைக்கி பெருந்திரள் மக்களை ஒன்று திரட்டி ஒரு கருத்தியல் போரையோ, கொள்கை போரையோ, ஒரு பிரச்சனைக்கான போரையோ மக்களை ஓரணிப்படுத்தி போராட்டம் பண்ணுற தலைவர்களில் குறைந்த தலைவர்களில் அவர் மிக முக்கியமானவராக கருதப்படுகிறார். நீங்கள் அவர் ஒரு போராட்டம் அறிவித்தார்னா உடனே மக்கள் வந்து வீதிக்கு வந்துடுறாங்க. 24 மணி நேரத்தில் அவரால் திரட்ட முடியுது. வேறு எந்த தலைவருக்கும் இல்லாத ஒரு காந்த சக்தி அவர்கிட்ட இருக்குது. அதே மாதிரி எளிய மக்களுக்கும் பயன்படக்கூடிய அளவில் எளிய மக்களும் சென்று சேர்கிற ஒரு ஈஸி ஆக்சசிபிலிட்டி அவர்கிட்ட இருக்குது. அவர் வந்து ஒரு பந்தா பண்ணுறது கிடையாது. எந்நேரமும் மக்களோட வாழ்கிறாரு, மக்களுக்காக வாழ்கிறாரு, மக்களோட உணவு உண்கிறாரு. தூங்குறது மட்டும்தான் கொஞ்ச நேரம் தான், அது கூட ரொம்ப 4 மணி நேரம் 3 மணி நேரம் தான் தூங்குறாருன்னு நம்ம கேள்விப்படுறோம். அதாவது 24 மணி நேரமும் ஒரு உழைப்பு 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 அப்படிங்கிற ஒரு மாபெரும் தலைவராக நமக்கெல்லாம் உதாரண புருஷராக அவர் நடந்து வர்றாருங்கிறது வந்து நாம் வந்து உண்மையிலே அவரை கடைபிடிக்கணும். அவர் ஏற்கனவே பல இடத்துல சொல்லிகிட்டு இருக்க மாதிரி எளிய மக்களையும் தலைவர்களாக்குவோம், எளிய மக்களையும் அரசியல் புரிதல் உள்ளவர்களாக ஆக்குவோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பணி இருக்குது அப்படிங்கிறத வந்து அவர் தெளிவாக அதை சொல்கிறாரு. அது அந்த தொண்டர்களுக்கும் கொண்டு போகிறாரு. அதே மாதிரி பொதுமக்களையும் வந்து தன்னுடைய கொள்கை சார்ந்த விடயங்களில் வந்து தெளிவுபடுத்துகிறாரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. சமீப காலங்களில் பார்த்திங்கன்னா சனாதன எதிர்ப்பு, அரசியலமைப்பு சட்டத்தை காக்க வேண்டிய பொறுப்பு, சாதி ஒழிப்பு, இந்த விடயங்களில் வந்து அவர் ஒரு படி முன்னே போகிறாரு. இருக்கிற தலைவர்கள்லேயே வந்து அவர் ஒரு 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 பெக்கன் ஆஃப் லைட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெளிச்சத்தை தூக்கி பிடித்து கொண்டு முன்னால் செல்கின்ற, அவர் பின்னால் பல பேரை நடக்க வைக்கின்ற மிக மாபெரும் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறாருங்கிறது தான் வந்து நமக்கெல்லாம் ஒரு நல்ல விடயமாக இருக்குது. ஆகவே அவர் இன்னும் தனது பணியில் தொடர வேண்டும். இன்னும் ஏழை எளிய மக்களுக்கும், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும், பெண்களுக்கும், எளியவர்களுக்கும் அவருடைய பணி தொடர்ந்து கிடைக்கணும். அவர் இப்போ இருக்கிற மாதிரியே எல்லாருக்குமான
ஆக்சசிபிள் லீடராக வந்து இன்னும் பரிணமிக்கணுங்கிறது தான் வந்து ஊடக களத்தினுடைய ஒரு அவாவாக இருக்குது. இந்த பிறந்தநாள் வாழ்த்தில் எல்லோரோடு நாமும் சேர்ந்து இந்த எழுச்சி தமிழரை வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம். இன்னொரு அமர்வில் வேற ஒரு விடயத்தை பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.